ஃப்ளேவர்ட் மில்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 ரூபா இல்லாமல் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வருது. நம்ம அந்த பாட்டில் அந்த ஃபில்லிங் இதெல்லாம் மேன் பவர் ஒரு 10-20 ருபீஸ் போனாலுமே ஒரு லிட்டரு ஸ்கிம்டு மில்க்கு அதாவது க்ரீம் எடுத்த பாலே நம்மளால் ஒரு 70-80 ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டாக நம்மளால் பண்ண முடியும். பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது க்ரீம் செப்பரேட்டர் மிஷின். அதாவது கறந்த பாலிலிருந்து உடனே வெண்ணெயை பிரித்து கொடுக்கும் இயந்திரம். பாலையும் வெண்ணையும் அதில் இருக்கிற ஃபேட் அதாவது பால் இருக்கிற கொழுப்பு சத்தையும் வந்து தனியாக பிரித்து கொடுத்துரும். ஸோ கறந்த பாலிலிருந்தே நீங்கள் வெண்ணெய் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா பன்னீர் ப்ரெஸ். பொதுவாக விவசாயிகள் பாலை மட்டுமே விற்பனை பண்ணால் லிட்டருக்கு வந்து ஒரு 5-10 ரூபாய் வரை தான் லாபம் கிடைக்கும். ஆனால் அந்த பாலையை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணால் ஒரு லிட்டருக்கு வந்து 100 ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்கும் இந்த ஒரு க்ரீம் செப்பரேட்டர் மிஷின் இருந்தால். ஸோ முன்கூட்டியே சொல்லி சஸ்பென்ஸை உடைக்க விரும்பல. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க. ஓகே, எம்டிஎம் வந்து மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் எம்டிஎம். ஸோ நம்ம வந்து இதில் வந்து டைரி ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கான இது பண்ணுறோம். ரெண்டாவது பாலை மதிப்பு கூட்டுறதுக்கான ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. ஓகே சார். சார், நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாலை வந்து காய வச்சு அது பொங்குனதுக்கப்புறம் தான் வந்து அதை தயிராக்கி அதுக்கப்புறம் மோர் எடுத்து வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் நெய்யாக மாட்டினாங்க. ஸோ இப்போ க்ரீம் செப்பரேட்டருக்கான தேவை எங்கேருந்து வந்தது? இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இப்போ சேல் பண்ணுறோம் அப்படின்னா பால், தயிர், மோர் இதுக்கெல்லாமே நமக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம சின்ன லெவலில் வந்து பண்ணும்போது இதெல்லாமே நம்ம டைரெக்டாக பண்ணிட முடியும். அதே இது வந்து ஜாஸ்தியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மேன்யூலாக அந்த பழைய ப்ராசஸில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கான மேன் பவர் இப்போ நம்ம பாலை காய்ச்சி அதில் உரக்கூத்திய தயிர் போட்டு அதை திரும்ப அதை சிலுப்பி அதை திரும்ப பண்ணுறது அப்படின்றது அது ரொம்ப டைமும் எடுக்கும், ரொம்ப வேலையும் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அந்த மேன் பவர் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒன்றும் பெரிய வந்து லாபகரமாக அது தெரியறதில்லை. ஏன்னா நம்ம இப்போ வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து இந்த மிஷினை வச்சு நம்ம டைரெக்டாக வந்து க்ரீமை எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த க்ரீமை வந்து நம்ம வந்து பட்டராக இல்லை வந்து கீயாக வந்து நம்ம மாற்றிக்க முடியும். அப்போ இதை ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஜாஸ்தியான லிட்டர் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறோம், கீயாவோ இல்லை இதெல்லாம் ரீச் பண்ணுறோன்றப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதில். ஓகே சார், நம்ம நார்மலாக இருக்கிற அதாவது ஃபேட் உள்ள மில்க்கை வந்து ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணிடலாம். பட் ஆனால் ஃபேட்டே இல்லாத மில்க்கை வந்து எப்படி வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறது? நம்ம க்ரீம் எடுத்த பாலை வந்து பல வகையில் வந்து நம்ம அதை வந்து மார்க்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை சக்கப்பால்னு சொல்லுவோம். அதுக்குன்னு தனியாக ஒரு மார்க்கெட் இருக்குது. அதுக்கு வந்து டைரெக்டாக அவங்களே வந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப கம்மியாக வந்து எடுக்கும்போது அதில் ஒன்றும் பெரிய லாபகரமாக இல்லை. அப்போ அந்த சக்கப்பாலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளால் தயிராக வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த தயிர் எப்படிங்க சார்? ஏன்னா நார்மலாக இருக்கிற ஃபேட் உள்ள தயிராக இருந்ததுன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். சக்கப்பாலிருந்து வர தயிர் எப்படி இருக்கும்? அதாவது இதில் வந்து நமக்கு சக்கப்பாலிருந்து அந்த ஃபேட் வந்து இல்லாமல் இருக்குங்க. ஓகே, மற்றபடி பார்த்திங்கன்னா அது எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த கெட்டியாக இருக்கிறது அப்படின்றது நமக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து அதே இதாக தான் மாறாது. ஆனால் அந்த ஃபேட் இருக்கிறதுனால அந்த உங்களுக்கு நல்லா அந்த ஒன்றும் இல்லை, நம்ம மாட்டு தயிருக்கும் எருமைப்பால் தயிருக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ என்ன ஒரு இது அப்படின்னா ஃபேட் இல்லாமல் தயிர் தான் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஹெல்த்து ரொம்ப இதாக ஃபேட் வந்து நிறையா ஃபேட்டு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு வந்து பெட்டர் இல்லை அப்படின்றதுனால ஒரு பெரிய செக்மெண்ட் ஆஃப் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து ஃபேட் இல்லாமல் வந்து தயிரை வந்து நிறையா இப்போ விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ அதை வந்து தயிராக வந்து ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ண முடியும்னா அதை பண்ணலாம். அதுலேருந்து மோர் பண்ணுறதுன்றது இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா மோர் அப்படின்றதுலே வந்து ஃபேட் இல்லை. ஏன்னா நம்ம தயிரை வந்து சிலுப்பி வெண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் மோர். அப்போ அந்த மோரில் வந்து ஃபேட்டு ஜென்ரலாக இருக்காது. அதுதான் மோரோட கான்செப்ட். அப்போ இது மோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதுதான் பெஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. அப்போ இதை விட இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஃப்ளேவர்டு மில்க் அப்படின்றது ரொம்ப லாபகரமான ஒரு இது. அப்போ நம்ம வந்து அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரியோ இல்லை வந்து பாதாமோ இல்லை அந்த மாதிரி வெண்ணிலா அந்த மாதிரி எந்த ஃப்ளேவரை நம்ம மிக்ஸ் பண்ணாலுமே வந்து ஃப்ளேவர்ட் மில்காக பாட்டிலில் ஃபில் பண்ணி நம்ம ஈஸியாக ரீட்டைல் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே சார், இது மாதிரி மல்டிபிள் விஷயத்துக்கு பண்ண முடியும். அதே மாதிரி பன்னீரும் கூட நம்ம இதில் வந்து இது பண்ண முடியும். பன்னீரில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஃபேட்டோடு இருக்கிற பன்னீர், இன்னொன்று ஃபேட் இல்லாத பன்னீர்னு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ அவங்க நிறைய பேர் ரெக்யர்மெண்ட் வந்து ஃபேட் இல்லாத பன்னீர் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்குறவங்களுக்கு நம்ம இது பன்னீராக கூட கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக பண்ணிட முடியும். க்ரீம் எடுத்ததுக்கப்புறம் அதே பாலை யூஸ் பண்ணி பன்னீரை எடுத்துக்கலாங்க. ஓகே சார், க்ரீம் எடுத்த பன்னீருக்கும் க்ரீம் எடுக்காத மில்கில் எடுக்கிற பன்னீருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? டேஸ்ட்டு மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஏன்னா அந்த ஃபேட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் வந்து ஹெல்த்து வந்து ஃபேட் இல்லாததான் வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது. அப்போ ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ அவங்க கேட்குறவங்க வாடிக்கையாளர்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து ப்ரொடக்ஷன் நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க.
ஓகே சார். சார் க்ரீம் எடுத்த மில்கை வந்து தயிர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? இது டைம் வந்து எல்லாமே ஒன்று தாங்க. ஓகே. அந்த தயிராகிற டைமும் இது எல்லாமே ஒன்று தான். இதில் வந்து நமக்கு ஃபேட் இருக்காது. ஓகே. ஃபேட்டை எடுத்ததுனால உங்களுக்கு அந்த வந்து ஃபேட்டரோடு இருக்கும்போது அந்த குயிக்காக வந்து கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஃபேட்டை எடுத்ததுனால கெட்டு போகிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் இது இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓ, க்ரீம் எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த மில்க் வந்து கொஞ்ச நேரம் வந்து லைஃப் வந்து அந்த ஷெல்ஃப் லைஃப்னு சொல்கிறோம், அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஃபேட் எடுத்த ஸ்கிம்டு மில்கில். ஓகே சார். சார் ஏன் இந்த மாதிரி க்ரீம் செப்பரேட்டர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்ம இனிஷியலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து இப்போ மாட்டுப்பண்ணைக்கு தேவையான உபகரணங்கள் தாங்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பண்ணையை லாபகரமாக எடுத்துகிட்டு போகணுன்னா வெறும் பாலை வந்து நம்ம கொடுத்து மட்டும் வந்து பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த பாலை மதிப்பு கூட்டும் போது தான் நம்ம லாபத்தை வந்து அதிகரிக்க முடியும். அந்த தேவை வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மில்கோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பக்கத்து மாநிலங்களெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பாலோட விலை வந்து கம்மியாக தான் இருக்குங்க. அப்போ அதை மதிப்பு கூட்டி நம்ம பண்ணும்போது அந்த லாபத்தை வந்து அதிகரிக்கணும். அப்போ அந்த வாடிக்கையாளர்கள் வந்து அதை பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது அப்போ அதுக்கு தேவையானதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் நம்ம அதுக்கான இதுதான் இது. இப்போ ஒன்றும் நம்மளே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மில் வந்து டைரெக்டாக ரீட்டைல் பண்ணுறப்போ நம்ம பால் வந்து டைரெக்டாக வாடிக்கையாளர் கொடுக்கும் 36 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்க. அதே அந்த 1 லிட்டர் பால் நம்ம தயிராக கன்வெர்ட் பண்ணி வந்து பண்ணும்போது லிட்டரு 50 ரூபாய்க்கு நம்மளால் சேல் பண்ண முடியும் தயிராக மாற்றி. ஸோ ஃபேட்டோட. ஓகே. அதே இது வந்து நம்ம மோராக பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுத்தது இல்லாமல் மோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டரில் மினிமம் ஒரு 9 பாக்கெட் சர்வசாதாரணமாக போட முடியும். ஒரு பாக்கெட் 10 ரூபான்னா 90 ரூபா. இது எங்களோட கணக்கு, நாங்கள் பண்ணது. அப்போ மோர் பண்ணும்போது தான் வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி. அதாவது இது எந்தவித க்ரீம் செப்பரேட்டரோ எதுவுமே இல்லாமல் நார்மலாக எங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஈவினிங் போக மீதி பாலை வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணோம். அப்போது இது பண்ணும்போது இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றப்போ இன்னும் நம்ம பன்னீர், ஃப்ளேவர்ட் மில்க்கு, ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது இன்னும் ஏன்னா ஃப்ளேவர்ட் மில்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா மினிமம் 20 ரூபா இல்லாமல் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வருது. நம்ம அந்த பாட்டில் அந்த ஃபில்லிங் இதெல்லாம் மேன் பவர் ஒரு 10-20 ருபீஸ் போனாலுமே 1 லிட்ரு ஸ்கிம்டு மில்க்கு அதாவது க்ரீம் எடுத்த பாலே நம்மளால் ஒரு 70-80 ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டாக நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான மார்க்கெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அது எங்கே போய் சேர்க்கணும், எதையுமே வேல்யூ ஆட் பண்ணுறதை விற்க முடியாதுங்க. அது ஃபஸ்ட்டு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாமே பண்ணலாம், இவ்வளோ தூரம் இருக்குது மார்க்கெட்டு. ஆனால் அந்த மார்க்கெட்டும் நம்மளோட குவாலிட்டியும் கொண்டு போய் சேர்க்கும்போது தான் வந்து நம்மளால் பெட்டராக பண்ண முடியும். ஓகே சார். சார் இந்த க்ரீம் செப்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் இருக்கிற டெக்னாலஜி பற்றி சொல்லுங்கள். எப்படி பாலையும் வெண்ணையும் பிரித்து கொடுக்குது? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஜிக்கல் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோங்க. அதை என்ன பண்ணோம்னா நம்ம ஹை ஆர்பிஎம்மில் வந்து நம்ம பண்ணும்போது அந்த சென்ட்ரிஃபியூஜல் இதில் வந்து ஃபேட் வந்து அந்த ஹெவியாக இருக்கிறதுனால அது வந்து பிரிஞ்சிருது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ஹை ஆர்பிஎம்மில் வந்து ரன் பண்ணோம், மோர் தென் 5000 ஆர்பிஎம்மில் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சு வந்து நம்ம ஃபேட் தனியாகவும் வந்து அந்த ஸ்கிம்டு மில்க் தனியாகவும் வந்துடுது. அதனால் லைவ் டெமோவை வந்து நம்ம காமிக்கும்போது இன்னும் வந்து நம்ம தெளிவு கிடைக்கும். ஓகே சார். மினிமம் வந்து எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை லிட்டர் பால் வரை நம்ம ப்ராசஸ் பண்ணலாம்? அதாவது மினிமம் லிட்ரு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப காமனாக மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா 65 LPH, அதாவது 1 மணி நேரத்துக்கு 65 லிட்டர் பர் ஹவர் தான் LPH. அப்போ 1 மணி நேரத்துக்கு 65 லிட்டர் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதை அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா 165 LPH, 165 லிட்டர் பர் ஹவர். அடுத்தது 325 லிட்டர் பர் ஹவர். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 325 லிட்டர் நம்மளால் க்ரீம் வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து மேஜராக நம்ம மூவிங் ஐட்டம். அது இல்லாமல் 500, 1000 இந்த மாதிரி நிறையா பெரிய இது ப்ராசஸிங் யூனிட்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. அதுலேயே ஆன்லைன் இருக்குது, டைரெக்டாக மில்க் வந்துக்கிட்டே இருக்கும், க்ரீம் வந்துக்கிட்டே இருக்கும் மேனுவலாக ஊற்றாமல். அந்த பெரிய பிளான்ட்டில் அதுவுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். ஸோ அதிகபட்ச மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ வரை பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள்? நம்ம வந்து 2000 லிட்டர் பர் ஹவர் வந்து அது வரைக்கும் ஆன்லைன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். சார் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அட் அ டைமில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் ரன் பண்ணலாம்? இது வந்து இவ்வளோ டைம் ரன் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம கணக்கு இல்லைங்க. இதில் எதை கால்குலேட் பண்ணணும்னா மேன் பவர் தான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு 500 லிட்டரையே வந்து 65 LPHல ரன் பண்ணலாம்.
சரிங்களா. அப்போ வந்து என்னென்னா நம்ம 65 LPHக்கு போனால் நம்ம 500 லிட்டருங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் ரன் பண்ணணும் அப்ராக்சிமேட்டாக. அப்போ அதுக்கு நம்ம லேபரே பார்த்தீங்கன்னா 400 செலவாகும். இதே 325 LPH போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் அது முடிஞ்சும். ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 80 ருபீஸ் தான் நமக்கு மேன் பவர் செலவாகுது. இங்கே ஒரு 400 ரூபாய் செலவாகுது. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 320 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்க. இது ஒரு நாளைக்கு. அப்போ நீங்கள் வந்து 30 நாள் போடும்போது 9000 வரும். ஒரு வருஷம் கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா அது 1 லட்சத்தை தாண்டும். அப்போது அந்த அந்த டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து அந்த 1 லட்சம் கூட கிடையாது. ஸோ இப்போ ROI வந்து 6 மாதத்தில் அதை ரிட்டர்ன் எடுக்க முடியும். மெயினாக இதை கால்குலேட் பண்ணி நம்ம மிஷின் போய்க்கலாங்க. ஓகே சார். அவங்க டெய்லி எவ்வளோ லிட்டர் ப்ராசஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து லேபர் கால்குலேஷன் பண்ணி அவங்க என்ன சைஸ் வேணும்னு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்னென்னா நமக்கு அதை ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 100 லிட்டருக்குள்ளே பண்ணணும்னா 65 LPH போதும். அதே மாதிரி ஒரு 250 லிட்டர் வரைக்கும் பண்ணுற மாதிரி இருந்தால் 165 போதும். ஒரு 500 லிட்டர் வரைக்கும் வந்து நமக்கு 325 வந்து போதும். அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கால் பண்ணும்போது எவ்வளோ பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நம்மளே எந்த இது போகலாம் அப்படின்றத நம்மளே ஐடியா கொடுத்துருவோங்க. ஓகே சார். சார் சர்வீஸ் அண்ட் வாரண்டி பற்றி சொல்லுங்கள். இது வந்து நமக்கு 1 இயர் வந்து மோட்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குங்க. ஏதாவது பார்ட்ஸ் போச்சுனாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவோம். அது இல்லாமல் வந்து இப்போ மிஷினுக்கு வந்து 1 இயர் வாரண்டி இருக்குங்க. சர்வீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து டைரெக்டாக MDM பேரோவில் இருக்கிற MDM டைரக்ட் ஸ்டாஃப் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குங்க. எல்லா ரீஜன்லேயும் இண்டிவிஜுவலாக ஸ்டாஃப் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா க்ரீம் செப்பரேட்டரை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி நேரில் போகிற மாதிரி தேவை வரதில்லைங்க. மோஸ்ட்லி வீடியோ கால்லே பண்ணிடுறோம். இன்கேஸ் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, பண்ண தெரியல, வீடியோ காலில் சொல்லுவாங்களா புரிஞ்சுக்க முடியலங்கும் போது நம்ம நேராக போய் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்து உங்களோட க்ரீம் செப்பரேட்டரை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பன்னீர் ப்ரெஸ் வந்து எதுக்காகங்க சார் தேவை? பன்னீர் ப்ரெஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த பன்னீர் வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணுறோம் ஹாட் மில்க்லன்றப்போ உதிராக வந்துடும். ஆனால் ஜென்ரலாக நம்ம பன்னீர் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும். 100 கிராம் ஒரு ஷேப்போடு வருது. அப்போ அந்த ஷேப் எப்படி கிரியேட் பண்ணுறதோட வேலை தான் அந்த பன்னீர் ப்ரெஸ். அது என்னென்னா எடுத்துட்டு நம்ம இந்த ப்ரெஸ்ஸில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த டைம் கொடுக்கும்போது அந்த வந்து நமக்கு ஷேப் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் நமக்கு எப்படி தேவையோ டீலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 kg கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நம்ம ரீட்டைல் பண்ணுறோம்னா சின்ன சின்ன ஸ்லைசிங் வந்து எப்படி அவங்க தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகே சார். இந்த பன்னீர் ப்ரெஸ் மூலமாக வந்து நம்ம ஒரு பன்னீர் வந்து உள்ளே வச்சுட்டு எவ்வளோ நேரம் ப்ரெஸ் பண்ணணும்? கிட்டத்தட்ட அது 20 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரைக்குமே பண்ணால் போதுமானதுங்க. சார் பன்னீர் ப்ரெஸ்ஸோட மினிமம் கெப்பாசிட்டி கேஜி எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம மினிமம் வந்து ஒரு 8 கிலோவிலேருந்து அந்த ஸ்கொயர் வருதுங்க. ஏன்னா அது கம்மியாக வந்து நம்ம அந்த இதில் கொண்டு போகிறது கஷ்டம். 8லேருந்து வந்து நம்ம எவ்வளோ அது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து அவங்க ஸ்லைசிங் ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ அதிகபட்சம் எவ்வளோ வரை இருக்குது பன்னீர் ப்ரெஸ்? ஸோ அதிகபட்சம்ன்றது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெறும் ஃபேப்ரிகேஷன் யூனிட் அப்படின்றதுனால அவங்க ரெக்யர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார். இது வந்து SS 304 தாங்க யூஸ் பண்ணுறோம். அதனால் ஃபுட் கிரேடு தான். அது இல்லாமல் உள்ளே வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு கிளாத் கொடுத்துருப்போம் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் அந்த அந்த ப்ராசஸில். நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை அவங்க வந்து ஓன் கிளாத்? இல்லை அது கிளாத் வந்து நம்ம அது அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்குன்றதுனால அந்த கிளாத் வந்து நார்மல் கிளாத்து போதுமானது. ஸோ அது வந்து அவங்க என்ன எப்படி அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்க அது பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் க்ரீம் செப்பரேட்டர் அதுக்கப்புறம் பன்னீர் ப்ரெஸ் இதோட ப்ரைஸ் என்ன, அப்புறம் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்? நம்மளோட தொடர்பு எண் எல்லாமே வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துர்லாங்க, வீடியோவிலையும் கொடுத்துர்லாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து விலை எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துர்லாங்க. ஏதாவது மாறிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஸோ எப்பவுமே அந்த செக் பண்ணும்போது லேட்டஸ்ட் என்ன ரேட்டோ அதில் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மெட்டீரியல் காஸ்ட்டு பொறுத்து வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துர்லாங்க. யாருக்கு வேணுமோ கீழே பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா இது தேவையான எல்லா தகவல்களையும் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டோம். ஓகேங்க. நன்றி.